2024 T20 உலகக்கோப்பை மூன்றாவது போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்கா மோதினாங்க. இந்த மேட்ச்சில் சவுத் ஆப்பிரிக்கா அணி ஸ்ரீலங்காவை 77 ரன்ல ஆல் அவுட் ஆக்கி போராடி 80 ரன் அடித்து வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த மேட்ச்சில் முதல்ல டாஸை வெற்றி பெற்ற இலங்கை அணி பேட்டிங்கை தேர்வு செய்கிறன்னு பேட்டிங் ஆடி அடுத்தடுத்து விக்கெட் ஆனாங்க. அந்த அணியில் நிசங்கா 8 பாலுக்கு 3 ரன்லையும் அந்த அணியை சேர்ந்த குசால் மெண்டிஸ் 30 பாலுக்கு 19 ரன் அடிச்சிருக்கும் போது ஆண்ட்ரிஸ் நோக்கியா போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. மெண்டிஸ் 5 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருக்கும் போது ஆண்ட்ரிஸ் நோக்கியா போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக கேப்டன் ஹசரங்கா 2 பாலுக்கு டெக் அவுட்லையும் சமரா விக்ரமன் 1 பாலுக்கு டெக் அவுட்லையும் மகாராஜா போட்ட பாலில் அடுத்தடுத்து அவுட் ஆனாங்க. அதற்கப்புறம் வந்த மெண்டிஸ் 16 ரன் அதிகபட்சமாக அடித்தாங்க. மற்ற வீட்டில் யாருமே பொறுப்போட விளையாடலை. இதனால் ஸ்ரீலங்கா அணி 19.1 ஓவரில் 10 விக்கெட்டில் பேருக்கு 77 ரன் அடிச்சு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வரலாற்றிலேயே T20யில் ரொம்ப கம்மியான டார்கெட் அடித்த ஒரு போட்டியாக இந்த போட்டி ஸ்ரீலங்காவுக்கு மாறி இருக்கு. எதிரணி பந்து வீச்சு தரப்பில் வெறும் 4 ஓவர் வீசி 7 ரன்களை விட்டு கொடுத்து 4 விக்கெட் ஆண்ட்ரிஸ் நோக்கியா எடுத்து சம்பவம் பண்ணார். ரபாடா மகாராஜ் 2 விக்கெட்டும் எடுத்து இந்த உலகக்கோப்பையில் லோயஸ்ட் டார்கெட் அடித்த அணி அப்படிங்கிற மோசமான சாதனையை ஸ்ரீலங்கா அணியை படக்க வச்சுட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி. சவுத் ஆப்பிரிக்கா அணியோடைய பந்து வீச்சு மிரட்டலாக இருந்துச்சு. பிச்சுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரன்களை கட்டுப்படுத்தி ஸ்ரீலங்கா பேட்ஸ்மேன்களை அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து ஸ்ரீலங்கா அணியை கதிகலங்க வச்சுட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி. 78 ரன் அடித்தா வெற்றின்னு கிளம்பிறங்கிய சவுத் ஆப்பிரிக்கா அணியோடைய தொடக்கமும் மோசமாக இருந்துச்சு. அந்த அணியை சேர்ந்த ரீசன் ஹென்ரிக் 2 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது துஷாரா போட்ட பாலில் மெண்டிஸ்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அடுத்ததாக வந்த மார்க்கரம் 14 பாலுக்கு 12 ரன் அடிச்சிருக்கும் போது சனக்கா போட்ட பாலில் மெண்டிஸ்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக குவிண்டன் டிகாக் 27 பாலுக்கு 20 ரன் அடிச்சிருக்கும் போது ஹசரங்கா போட்ட பாலில் ஹசரங்காட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். ஸ்டூப்ஸ் 13 ரனில் வெளில போக அடுத்ததாக வந்த ஹென்ரிக் லெசன் 22 பாலுக்கு 19 ரன், டேவிட் மில்லர் 6 பாலுக்கு 6 ரன் அடிச்சு கிரீஸில் இருக்க சவுத் ஆப்பிரிக்கா அணி 16.2 ஓவர் முடியல 4 விக்கெட்டில் பிரிக்கி 80 ரன் அடிச்சு 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. எதிரணி வந்துச்சு தரப்பில் ஹசரங்கா 2 விக்கெட்டும் சனக்கா துஷாரா ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. இந்த மேட்ச்சில் ஸ்ரீலங்கா ஒரு 130-140 ரன் அடித்து இதே போல் பந்து வீசியிருந்தால் ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு 77 ரன்னையே 16 ஓவர் வரையும் சவுத் ஆப்பிரிக்கா எடுத்துகிட்டு போய் ஜெயிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு பிச் பவுலிங்க்கு சாதகமாக இருந்திருக்கு. மேலும் சவுத் ஆப்பிரிக்கா அணி ஜெயிச்சிருக்கிறதுனால அவங்க குரூப்பில் அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா அணி விளையாட போகிற 3ல் 2 மேட்ச் ஜெயித்தாலே சூப்பர் 8க்கு தகுதியாகலாம். ஆனால் ஸ்ரீலங்கா அணி அடுத்து வரக்கூடிய 3 மேட்சையும் ஜெயித்தாதான் சூப்பர் 8க்கு தகுதியாக முடியும். ஸ்ரீலங்கா அணியுடைய இந்த மோசமான பேட்டிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸ்ரீலங்கா அணி சூப்பர் 8க்கு தகுதியாக முடியுமா? அதே போல் சவுத் ஆப்பிரிக்கா அணி சூப்பர் 8க்கு தகுதியாகுமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.